வணக்கம் நண்பர்களே! நம்ம காணொளியில எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு அழகான காதல் காவியத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னதான் பல கதைகள், கவிதைகள், காவியங்கள் இருந்தாலும், காதல் காவியங்கள் அப்டின்னாலே அதுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு அப்டின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்படி காதல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எண்ணற்ற பெயர்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும். உதாரணத்துக்கு சலீம் அனார்கலியாக இருக்கட்டும், ஜோதா அக்பராக இருக்கட்டும், இல்லை தமிழகத்தை சேர்ந்த அம்பிகாவதி அமராவதியாக இருக்கட்டும், லைலா மஜ்னுவாக இருக்கட்டும், ரோமியோ ஜூலியட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற காதலர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட காவியங்கள் இன்னும் பேசப்பட்டு தான் வருகிறது. அவங்க ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோங்க, காதல் காதல் தானுங்க. காதல் வெற்றி அடைந்தாலும் அழகுதான், தோல்வி அடைந்தாலும் அழகுதான். ஏன்னா அது காதல், அவ்வளோதான். அப்படிப்பட்ட வரிசையில் வர ரோமியோ ஜூலியட் காதல் காவியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலரும் நினச்சிட்ருக்காங்க ரோமியோ ஜூலியட்டுங்கிறவங்க உண்மையாலுமே வாழ்ந்தாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வெறும் ஒரு நாடக காவியம், அவ்வளவுதான். இதை இயற்றியது யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆமாங்க, இதுக்காக கண்ணீர் சிந்துறது, ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு கதையை கதையாகவே பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரோட நாமும் கொஞ்சம் இத்தாலிக்கு போய் உங்க கதையை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். ஆமாங்க, இந்த அழகான காதல் காவியம் தொடங்கியது இத்தாலியில் உள்ள வெனிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வெரோனா அப்படிங்கிற நகரத்தில் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தாலியில் இருக்கிற வெனிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வெரோனா அப்படிங்கிற நகரத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே 2 மிகப்பெரிய குடும்பங்கள் இருக்குது. சாதாரணமாகவே ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய தலைக்கட்டுகள் இருக்கிறது சாதாரணம் தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு 2 மிகப்பெரிய குடும்பங்கள் இந்த வெரோனா நகரத்துலேயும் இருக்குது. ஒரு குடும்பத்து பேர் கேப்புலேட் குடும்பம், இன்னொரு குடும்பத்து பேர் மாண்டெகே குடும்பம். மாண்டெகே குடும்பத்தில் தான் வந்து நம்ம ரோமியோ பிறக்கிறாரு. கேப்புலேட் குடும்பத்தில் தான் நம்ம ஜூலியட் பிறக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட குடும்பமும் ஹீரோயினோட குடும்பமும் பரம எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். எதர்ச்சியாக எங்கேயாவது சந்திச்சுக்க நேர்பட்டால் கூட அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்காமல் வரவே மாட்டாங்க. அங்கே ஒரு பிரளயமே ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த அளவுக்கு அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவில் பகை வந்து நீடிச்சிருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்றாங்க. இப்போது நம்ம ஹீரோவுக்கு கேப்புலேட் குடும்பத்தை சேர்ந்த ரோஸ்லன் அப்படிங்கிற பெண் மேலே ஒருதலை காதல் ஏற்படுது. ஆமாங்க, நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி ரோமியோ ஃபஸ்ட்டு லவ் பண்ணது ஜூலியட்டை கிடையாது, ஜூலியட்டோட கசினான ரோஸ்லனை தான். ரோஸ்லனுக்கு நம்ம ஹீரோ மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய காதல் பெரிது அப்படின்னு சொல்லி ரோமியோ நினைக்கிறாரு. அதை அவங்கக்கிட்ட எப்படியாவது நம்ம வெளிப்படுத்தியே ஆகணும், ரோஸ்லனை எப்படியாவது சம்மதிக்க வச்சே தீரணும் அப்படின்னு ரோமியோ மனசில் அவர் நினச்சிட்ருக்காரு. அதே நேரத்தில் வெரோனா நகரத்தில் இன்னொரு மிகப்பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் பிறந்த இளைஞன் தான் வந்துட்டு பாரிஸ் அப்படிங்கிறவன். அவனுக்கு நம்ம ஜூலியட்டை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அதாவது ஜூலியட்டோட அப்பா கேப்புலேட் கிட்ட டைரெக்டாகவே வந்து கேட்குறான். இந்த மாதிரி உங்கள் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாரிஸ் இப்படி கேட்டப்போ கேப்புலெட்க்கு தன்னோட பெண்ணுக்கு இப்போதைக்கு திருமணம் செய்து வைக்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பையன் வந்து கேட்கும்போது என்னால் இல்லைன்னு மறுக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன கேப்புலேட் பாரிஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி சாயந்தரம் என்னோடய வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். அதில் ஜூலியட்டும் கலந்துப்பான், நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அங்கே நீங்கள் மீட் பண்ணி உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பாரிஸ் கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. கேப்புலேட் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் பார்ட்டியில் பாரிஸ் கலந்துக்க போகிறான். அவனுக்கு நம்ம பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான். அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஜூலியட் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேப்புலேட் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. அதே நேரத்தில் நீ போய் அவகிட்ட எப்படியாவது வந்துட்டு ஜூலியட்டை கன்வின்ஸ் பண்ணு, ஜூலியட்டுக்கு வந்து பாரிஸை பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்புலேட் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. ஜூலியட்டோட அம்மாவும் ஜூலியட் கிட்ட போய் இந்த மாதிரி பாரிஸ் இன்றைக்கி சாயந்தரம் பார்ட்டியில் கலந்துக்க போகிறான். பாரிஸ் மாதிரி ஒரு நல்ல பையனை வந்து யாராலையும் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பண்பான குணமான பையன். அவங்களோட குடும்பமும் ரொம்பவே செல்வாக்கான குடும்பம். வெரோனா நகரத்தில் அவங்க குடும்பத்துக்குன்னே தனி செல்வாக்கு இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி
ஜூலியட் மனசில் பாரிஸை பற்றின விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜூலியட் பாரிஸை பற்றி இம்ப்ரெஸ் ஆனானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜூலியட்டை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்கள் பரிமாறிக்கொள்வது, அதுதான் காதல். காதல் தான் வந்து திருமணத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. ஜூலியட் குடும்பத்தில் இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ சைடு ரோமியோ சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட்டி பற்றின விஷயம் ரோமியோவோட 2 நண்பர்களுக்கு தெரிய வருது. அவனோட 2 நண்பர்கள் பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பேர் மெர்கிஷியோ, இன்னொருத்தன் பேர் பெங்கோலியோ. அவங்களுக்கு இந்த பார்ட்டி பற்றின விஷயம் தெரிய வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுதான்டா நல்ல சான்ஸு, இதை விட்டால் ரோமியோ தன்னோட காதலை ரோஸ்லின் கிட்ட சொல்கிறதுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதை பற்றி ரோமியோ கிட்டேயும் சொல்கிறாங்க. ரோமியோ முதல்ல அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க குடும்பம் நமக்கு சுத்தமாக ஆகாது, அங்கே போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரோமியோ நினைக்கிறான். இருந்தாலுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் கிடைக்காது, ரோஸ்லினை நீ எப்படி பார்ப்ப, எப்படி உன்னோட காதலை சொல்லுவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ரோமியோவுக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏன்னா அவனுக்கு எப்படியாவது தன்னோட காதலை ரோஸ்லின் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இந்த ரிஸ்க்கை எடுப்போம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். 3 பேரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கேப்லெட் குடும்பத்தில் நடக்கிற பார்ட்டிக்கு போகிறாங்க. போகும்போது அவனுக்கு ரோமியோவுக்கு ரோஸ்லினை வந்து பார்க்குறதுக்கான சான்ஸும் கிடைக்குது. அவன் ரோஸ்லின் கிட்ட தன்னோட காதலை சொல்லவும் போகிறான். ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்துக்கிட்டே இருக்குது. அவனால் ரோஸ்லின் கிட்ட தன்னோட காதலை சொல்ல முடியல. அவனுக்கு ஏன்னு தெரியவே இல்லை. அவனோட மனசில் அந்த நேரத்தில் ரோஸ்லின் உனக்கான பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப குழம்பி போய் நிற்கிறான். கேப்லெட் குடும்பத்தில் என்ன தான் மாண்டகே குடும்பத்தை ஆகாது அப்படின்னாலும் ரொம்பவே வந்துட்டு மாண்டகே குடும்பம்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கேப்லெட் குடும்பத்தில் இருக்குது. அந்த கேரக்டர் பேர் தான் டைபால்ட். ஆமாங்க, கேப்லெட் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மாண்டகே குடும்பத்தை ஆகாது. இருந்தாலும் ரொம்ப வெறுப்பை கக்கிறது யார் அப்படின்னா இந்த டைபால்ட் தான். அவன் இங்கே யாரும் வந்துடக்கூடாது கேப்லெட் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கழுகு மாதிரி கண்காணிச்சிட்ருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அவன் கண்ணில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ரோமியோவும் அவனோட நண்பர்களும் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படியே மேலே இருந்து படிக்கட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு கவுன் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு தேவதை மாதிரி இறங்கி வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த ரோமியோ உடனே காதல் வயப்பட்டுறான். அவனோட இதய துடிப்பு அப்படியே எகிற ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்படியே படபடப்பாகுது. பேச்சு வரவே மாட்டேங்குது. அவனோட உதடுகள் தடுமாறுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, தனக்கான பெண் ரோஸ்லின் கிடையாது. ரோஸ்லினை பார்க்கும்போது ஏற்படாத ஏதோ ஒரு உணர்வு இந்த ஜூலியட்டை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படுறத அவனும் உணர்றான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஜூலியட் தான் தனக்கான பெண் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எந்த ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதும் தனக்கு இந்த மாதிரி இதய துடிப்பு எகிர்னது கிடையாது, படபடப்பானது கிடையாது, வார்த்தைகள் தடுமாறியது கிடையாது. ஆனால் இவள் ஒருவளை காணும் போது மட்டும் என் இதயம் ஏன் இவ்வளவு துடிக்கிறது, இவ்வளவு வேகமாக துடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தனக்கான பெண் அவதான்னு அவன் வந்து முடிவே பண்ணிடுறான். அவகிட்ட எப்படியாவது தன்னோட காதலை சொல்லணும் அப்படின்னும் அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜூலியட் வந்து கீழே இறங்கி வராங்க. வந்து அதுவும் பாரிஸ் போய் ஜூலியட் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணிவிட்டு என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லி பாரிஸ் ஜூலியட் கிட்ட கேட்குறான். ஜூலியட்டும் அதுக்கு சம்மதிக்கிறா. கொஞ்ச நேரம் பாரிஸும் ஜூலியட்டும் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் ஜூலியட்டுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆடி தானே ஆகணும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவள் ஆடுறா. கொஞ்ச நேரம் கழித்து சரி நான் போகிறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துடுறா. ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்க ஜூலியட் கிட்ட இப்போது ரோமியோ பேசணும். அதுக்கு ரோமியோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ரோமியோ டைரெக்டாலாம் போய் ஜூலியட் கிட்ட பேசிடலங்க. அவனுக்கு தான் வார்த்தைகள் தடுமாறுதில்ல, காதல் மயக்கத்தில் இருக்கார்ல நம்ம ஹீரோ. அவர் டைரெக்டாலாம் போய் பேசல. சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்ணுறாரு. குறும்புத்தனம் பண்ணி அவளோட அந்த ஒரு அட்ராக்ஷனை வந்து அவர் ஈர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய குறும்புத்தனம் பண்ணிகிட்ருக்காரு. ஜூலியட் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா, ரொம்ப சிரிக்கிறா. அது யார் அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. அந்த நேரத்தில் ரோமியோ வந்து என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜூலியட்டும் டான்ஸ் ஆட ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ரோமியோவும் ஜூலியட்டும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. 2 பேரோட கண்களும் பேசிக்கொள்ளுதே தவிர வார்த்தைகள் வரவே கிடையாது 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவங்க கண்களாலேயே பேசிகிட்ருக்காங்க. அந்த
நேரத்தில் டைபால்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே மாண்டகே குடும்பத்தை சேர்ந்த யாரோ இங்கே இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என் கண் முன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னோட காவலாளிகள் கிட்ட வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதை ரோமியோ கேட்டுடுறாரு. ரோமியோ கேட்டதும் ஜூலியட் கிட்ட, நான் இப்போ இங்கேருந்து போயே ஆகணும், அவன் கண்ணில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆடுறான். அப்போ தான் ஜூலியட்டுக்கு தெரிய வருது, தான் காதல் கொண்டிருப்பது தன்னோட பரம எதிரியான மாண்டகே குடும்பத்தை சேர்ந்த ரோமியோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அவன் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஜூலியட் ஆசைப்படுறா. இந்த நேரத்தில் ரோமியோ தப்பிச்சானா இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சு, இல்லை டைபால்ட் கிட்ட மாட்டிக்கிட்டானா, இவங்க காதல் கதை எப்படி போய் முடியுது, இதான் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. பாய்.